நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மிக மிக சிறப்பான திட்டம். ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள், அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்தில் அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம். அது இப்போது பார்த்தீர்களானால் நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருட்களை தர வேண்டும் என்று சொல்லி திருச்சியில் இன்றைக்கு மொத்தம் 87 திருச்சியில் வண்டி 1128 வண்டிகளில் கொடுக்குறோம். பயனாளிகள் மொத்தம் 88,310 பேர். அவ்வளோ பயனாளிகளுக்கு இன்றைக்கி கொண்டு கொடுக்குறோம். இன்றைக்கி மட்டும் 80% பொருட்கள் வழங்கப்பட்டு விடும். எல்லா இடத்துலையும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு சிறப்பான திட்டம். இவங்கெல்லாம் வயதானவங்கெல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை. வீடு வழியாக வந்துருச்சு. தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். வேறு ஏதாவது கேட்டீங்கன்னா 12வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு எதிர்கட்சிகளே கூட்டணி கட்சிகளே குற்றம் சாப்பிட்றாங்க. எனக்கு துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன். 4 நாள் போயிருக்கேன். 4 நாளும் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமாக தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து. வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளரை இறக்க போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்குற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை நிரந்தரப்படுத்துறதுக்கெலாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கணும். நிரந்தரப்படுத்த இப்போ சொன்னார், நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்களெல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடலை. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை. கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விட மாட்டோம் எங்களோட போராட்டத்தை. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்கள் துறை அமைச்சரே போகல. நீங்கள் 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க. தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்கிறவங்களாம் வேலைக்கு எடுக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்கள் எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. தூய்மை பணியாளர் பேச்சுவார்த்தை நடத்த இப்போ அமைச்சர் நீங்கள் வரணும்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தால், நேற்று கூட அங்கே தாங்க இருந்துட்டு வரேன். நீங்கள் வேணால் வாங்க, கேமராவோட வந்தால் பிடிச்சிக்கல. திருப்பி அப்படி தான் தூய்மை பணியாளர் சொல்கிறாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்கள் அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகல, அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி, வேற பேச்சு அமைச்சர் தான் என்கிட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வர மாட்டேங்கிறீங்க, போராட்டங்களை சந்திக்க மாட்டேங்க. ஏங்க அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் நேரடியாக நான் இருந்து என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கே தான் சொல்கிறாங்க. அவங்க நான் அவங்கள பற்றி குற்றச்சாட்டை விரும்பல. நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லியிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க, அடுத்த பேச்சு. அறநிலையத்துறையை பற்றி சொல்கிறாங்க, அந்த அமைச்சர் தான் வராருன்னு. எதுக்கு திருநாய்கள் அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா, ஒரே இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டெல்லாம் விட முடியாது, வேண்டியதில்லை. இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் இது இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும்னு உத்தரவு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டர் காப்பி வந்தவுடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க. அது எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதான் நாங்கள்
ஆனால் இப்போ தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில் வந்து இப்போ ஏகப்பட்ட திட்டம் வந்து இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நானும் செஞ்சோமே, அதுக்கு ஒரு பாராட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏங்க 4 வருஷம் இல்லாமல் இப்போ செய்கிறாங்க அப்படின்னு எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் 520 வாக்குறுதி கொடுத்துருந்தா தேர்தல் நிதி நிலைமைக்கு ஏற்ப தான் ஒன்றா செயல்படுத்த முடியும். ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும்? நம்ம எத்தனை சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் சார்? கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டி சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றியிருக்கிறோம். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பெறும் நாங்கள் நினைக்கல. அதாவது பாரம் வாங்குறதுலேருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரேஷன் பொருட்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 8 மாதம் இருக்குது ஆட்சிக்கு. எல்லா திட்டங்களையும் சொல்கிற நேரத்தில் செஞ்சால் ஏன் எவ்வளோ லேட்டாக செய்கிறாங்களாம், செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறோம்ல. அதுதான் இப்போ மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்கள் எப்போ போய் சந்திக்கிறீங்க? எப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்? இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது முடிஞ்சவொன்னே முடிஞ்சிடும். வந்து இப்போ லேசர் மலைக்கு அங்கங்கே வந்து மழை நீர் தேங்கி எங்க பார்த்தா இப்போ எந்த இடத்துல தேங்கியிருக்கா இந்த கரெக்ட் பண்ணிடுவோம். அதில் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துருவான்.